தமிழ்நாட்டுல இருக்க மக்களே, எஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எங்க யார் கல்யாணங்கிறது நீங்க வீடியோல பார்த்து இருக்கீங்க. இப்படிதான் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சு அட்டி போட்டுட்டு இருந்தோம். பாறைகள் கடல் மலையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான மேரேஜுக்கு வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆக்சுவலி. இப்படி கண்டினியூ கண்டினியூ பண்ண போறோம். ஆமா, போறோம், குளிக்கிறோம், விஜய் மஸ்ட் பண்றோம். கல்யாணத்தோட சேர்த்து நாங்க டிராவல் வித் டாம் அண்ட் ஜெர்ரியோட ரியல் டிராவல்ல இறங்கிட்டோம். ஒகேனக்கல். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும்டா கில்மா கடையில போய் வாங்கிக்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு என்ன பண்றோம், அரை மணி நேரம் அமுக்கி இருக்கும் தண்ணி உள்ள. இந்த கிளிச்சோசியம் இருக்குங்க, பாக்குறீங்களா? பார்த்துருவோங்க, ஜாலியா இருக்கும். இந்த இடங்கள்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ரசிக்கணும் இயற்கையை. எப்படி ரசிக்கிறேன்னு சொல்லித்தரேன். வெல்கம் டு டிஜே ஸ்குவாட். நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா தமிழ்நாட்டுல இருக்க மக்களே, எஸ், சடன் டிராவல். ஈத் லீவ் கிடைச்சிச்சு, அப்படியே ஒரு இது போட்டாச்சு, முடிஞ்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னா அது நீங்க எங்க யார் கல்யாணங்கிறது நீங்க வீடியோல பார்த்து இருக்கீங்க. பண்ணலாம். நாங்க இப்போ போயிட்டு, அதாவது கல்யாணம் வந்து 6 மணிக்கு. ஆமா, நாங்க வந்து எந்திரிக்க சொன்னா ஓகே. நான் வந்ததே லேட். என்ன நடந்துச்சுன்னு பாப்பீங்க. ஓகேவா, பார்க்கலாம். ஹாய் மக்களே, இப்படிதான் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சு அட்டி போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா எங்களை எல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்றாப்ல. அந்த ஜீவனை இப்போ காட்டுறாங்க இந்த நேரத்தில். போலாமா ப்ரோ? போகலாம். ஒரு பாதாள கிணறு. அதாவது பாறைகள் கடல் மலையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான மேரேஜுக்கு வந்திருக்கிறோம். அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இன்னும் பாறை, கடப்பாறை. ஐயோ, அந்த கடப்பாறை இல்ல, கடப்பாறை. அவங்க தான் ரத்கிரியன் இது வந்துருது. இங்க மலையில தான் ஃபுல்லாவே இது கட்டி வச்சிருக்காங்க. பாறை மலை இது சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அங்க தூரத்துல ஃபுல்லும் மலை தான். சுத்தி மலை, ரொம்ப கிரீனரி. வந்து முத நாள் எங்க ஊர்ல பொழந்து கட்டி வச்சு ஏரியால வெயில் கொளுத்திருச்சுங்க. ஆனா இங்க வந்து மழை, நல்ல ரெயின் இங்க இருக்கு. நல்ல கூலிங்காகவும் இருக்கு. ஆக்சுவலி இவ்வளோ ஒரு கிரீனரியாகவும் பசுமையாகவும் நல்லா குழு மெயினா தருமபுரி மாவட்டம். எத்தனை மணி கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து எங்க கடமையை வந்து கொஞ்சம் செம்மையா செய்யணுங்கிறதுக்காண்டி எப்படியும் இதை கலாய்ச்சிருவாங்க. எல்லாம் அப்படித்தான் பண்ணணும். என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். தூங்கிட்டே இருந்தாரு போல. ஆமா, நானும் 3 மணிக்கு தான் வந்தேன். அதனாலப்பா டயர்டுப்பா, நிறைய டிராவல், கடல் மலையெல்லாம் தாண்டி வந்தோம் இல்லையா, உறக்கம் இருக்காதா? இப்ப அடுத்து சாப்பாடு இருக்கு. எப்படியும் சாப்பாடுக்கு தான் போறோம். அதுக்கு தான் போறோம். எப்ப கல்யாணத்துக்கு முக்கியமான இது என்ன, பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்றது. அது நம்ம இங்கே பண்ணிட்டோம். இப்போ சாப்பாடு அதான முக்கியம். கரெக்ட். வந்த வேலையை பண்றாங்க. அதாவது கல்யாணத்தை அட்டன் பண்ணுறோமோ இல்லையோ, சாப்பாட்டை கரெக்டாக அட்டன் பண்ணிருந்து பார்க்கல, அதான் முக்கியம். சொல்லுங்க, எப்படி இருக்கு சாப்பாடு? குளிச்சுட்டு நான் நைட் வரை ஒழுங்கா சாப்பிடல. இது சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இட்லி வேணாம், இட்லி எனக்கு பிடிக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜே ஸ்குவாடோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் விருந்து. வீடியோக்கு வந்து இவர் தான் வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம் அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ஆமா, கடைசியில எங்களுக்கு சோறு கூட வரல மனுஷன் இப்படி சொல்லிட்டு. அதான் அம்மா கூப்பிட்டாலும் போயிட்டேன். அம்மா பேரை சொல்லி தப்பிக்கிறது வச்சுட்டீங்க. சோறு போடலன்னு சொன்னார்ல, என்னென்ன சாப்பிட்டாங்க? எல்லாம் நல்லாவே சாப்பிட்டாரு. எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். ஆனா விருந்தோம்பல்னு ஒண்ணு இருக்குதுங்களே, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் மிஸ் பண்றேன், நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா சரி பண்ணிடுறோம். அருமையான சாப்பாடு, அருமையான மக்கள். நீங்க கெட்டம் பண்ண கொடுத்தீங்கன்னா எப்படி மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிறோன்னு பாருங்க. தட்டு போயிட்டு வந்துருவோம். இவர் இதுவரை ஆனே பண்ணல. ஆனா பண்றேன். ஆனா இருந்தது.
ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்பதான் ஆன் ஆகுது ஃபைனலா. அப்படியே நல்ல புள்ள மாதிரி நிக்காதீங்க. இல்லைங்க, நான் உண்மையிலேயே நல்ல பையன் தான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இவ்வளவு நேரம் வந்து எப்பா ஃபைனலா முடிஞ்சு ஃபைனலா முடிஞ்சு இல்ல, கல்யாணம் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல முடிஞ்சுன்னு சொல்லி முடிச்சு விடுறாரு இருந்தாலும் ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்த்துங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. அதாவது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா எங்க குரூப்ல ஒரு மேரேஜ் சூப்பரான ஒரு பர்சன் கமல். கமலோட வாழ்க்கை தொடக்கம். ஆமா என்னம்மா தொடக்கம் தானம்மா, இல்ல எந்த கார்டு போட்டுருவோமா? தொடக்கம் தான், தொடக்கத்தை பண்ணிட்டோம். ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் பண்ணுங்க. வந்ததுக்கு ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து எங்களோட கண்டிப்பா இப்பதான் கட் பண்ணி சொன்னேன். ரைட்டு, ஓகே டன். பாப்போம். டேக் கேர். பை பை. மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. எப்பா குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. இதையாவது சொல்லாதீங்க. மாப்பிள்ள பேச சொன்னாங்கிறதுக்காக இதாக பேசக்கூடாது. அதாவது கெட்டப் நல்லா இருக்கு இல்லையா? மல்லிய கட்டிக்கவா, அதானே? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அவர் இன்ஸ்டாகிராம் இன்னைக்கே அந்த ஸ்டோரியை போட்டு வச்சிருக்காரு. அது போட்டோ போட்டது பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு 100 வாட்டி பாக்குறீங்க தெரியுமா? அதுதான் ஸ்டோரி போட்டா எல்லாரும் 100 தடவை பார்ப்பாங்க இல்லையா மக்களே? மறுபடியும் சாப்பாடு போடுவாங்களா, போய் சாப்பிட்டுருவோம். ரைட்டு, கேட்டுருவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. காலைல கல்யாணம் ஆரம்பிச்சிச்சு, இப்படியும் கல்யாணத்தை அட்டன் பண்ணல, அடுத்து சாப்பிட்டாச்சு, இது பண்ணி சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஆனா ஒரு இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டோம். டிராவலிங் டைம் வந்து ஒரு 10 hours, இவர் ஒரு 8 hours அலைஞ்சு தெரிஞ்சு வந்து அட்டன் பண்ணிட்டோங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆக்சுவலி எங்கள் கேங்கில். எல்லாமே நிறைய இடத்துல நிறைய கனெக்ட் ஆனோம், நிறைய ஃபன் பண்ணோம். எங்கள் வீடியோஸில் நிறைய தடவை கமலை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ லைஃப்பில் நெக்ஸ்ட்ல இதுக்கு போகிறாருங்கும்போது ஒரு சந்தோஷம் தான். அந்த ஆளை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுட்டு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். இவரும் நெக்ஸ்ட் லெவல் போறாருல. நெக்ஸ்ட் பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? இப்படி எதையாவது கொளுத்தி விடுங்க, அப்புறம் முடிச்சு விட்டுருவாங்க. அப்படி எல்லாம் தெரியலங்க. ஏதோ ஒன்று ஆண்டா விட்டா யாரோ ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, அதை பாருங்க. ஃப்ளெக்ஸை பாருங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. நைஸ். இப்படி கண்டினியூ ஒகேனக்கல்ல கண்டினியூ பண்ண போறோம். ஆமா, போறோம், குளிக்கிறோம், குஜிலி மஸ்ட் பண்றோம். ஒகேனக்கல் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்றோம். ஆமா எஸ் மக்களே. அடுத்து பயங்கர டயர்டு. ஏறிட்டு தருமபுரி மாவட்டம் நல்லா இங்கேருந்து கிட்ட ஒரு 20 minutes. என்ன வெயில் அடிக்குது. தருமபுரி மாவட்டம் நல்லா இருக்குதுங்க, நல்லா கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்குது. ஒகேனக்கல் போறோம். தர்மபுரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால இப்ப என்ன பண்ணியாச்சு, கல்யாணத்தோட சேர்த்து நாங்க டிராவல் வித் டாம் அண்ட் ஜெர்ரியோட ரியல் டிராவல்ல இறங்கிட்டோம். எஸ். ஸோ ஒகேனக்கல் பார்க்கலாமா? வேற லெவல். நல்லது பாருங்க, சூப்பரா இருக்கு. இது பாருங்க. யூ அப்பா, ஏய் ஐயா. எஸ். ஒகேனக்கல் நல்லா இருக்கு. என்னடா வழக்கமா ஒருத்தர் பேக் மாட்டுவாரு, இன்னைக்கு 2 பேரும் பேக் மாட்டி. 2 பேர் பேக் மாட்டி. எஸ். அதான் ஊருக்கு வந்தோம் ஒரு அலைச்சல் தாங்க. ஆமா, பட் வந்து இந்த தடவை ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்க பஸ்ல ஏறணும் 22 rupees, 22 ரூபா. அங்கேருந்து பெண்ணகரத்துல நீங்க வர்றதுக்கு நடுவில் உங்களுக்கு தர்மபுரி யாரும் வந்தாங்க, உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும்டா கில்மா கடையில போய் வாங்கிக்க. சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்தாங்க. இந்த கடை பேரை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. வேற ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சா என்ன நினைப்பாங்க. ஆனா கடை பேரே கில்மா தாங்க. உண்மையிலே வெயில், நல்ல வெயில், சரியான வெயில். பட் நைஸ். ரொம்ப இங்க இல்ல, எங்க ஊர்ல இங்க ஓகே. இங்க வந்து வெயில் அடிச்சாலும் வேர்க்கே தெரியல. ஆமா, மதியம் டைம்னால ரொம்ப இருக்கு. ஆமா, இல்ல இதுக்கு தான் போட்டிங் இல்லண்ணா சும்மா போறாங்க. நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தெரியாது. இல்ல நீச்சல் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? நிறைய இருக்கு. பதில சொல்லுங்க. எனக்கெல்லாம் நீச்சல் தெரியும். எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் போட்டிங் வேணாம்? சரி, ஓகே. போட்டிங் வேணாம்னா ரொம்ப நேரம் ஆகும், அதனால இன்னும் நம்ம எதுக்கு சொல்லி சமாளிங்க. நீந்திரியெல்லாம் இல்லையான்னு பாத்துருவோம் இன்னைக்கு.
சரி ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு என்ன பண்றோம், அரை மணி நேரம் அமுங்கி இருக்கோம் தண்ணி உள்ள. ஆமா, அதுக்கப்புறம் 2 பேர் பாடியையும் வந்து நியூஸ்ல போட்டுருவாங்க. வீட் விளாக் வந்து வேற எவனாவது எடுத்துட்டு போவான். அதானே நல்லா இருக்கு. அவங்க யோசனை பாருங்க மக்கள், நல்ல கூட்டம் வராங்க. நல்ல கூட்டம் வராங்க. நல்லா இருக்குது. லுக்கிங் குட் பிளேஸ். லுக்கிங் குட் எது பிளேஸு நடக்கணுமோ, நிறைய நடக்கணும் போல. நமக்கு எது பிடிக்காதோ அதை செய்ய வைக்கிறாங்க. பட் ஃபைன். இந்த கிளிச்சோசியம் இருக்குங்க, பாக்குறீங்களா? பார்த்துருவோங்க, ஜாலியாக இருக்கும். என்ன சொல்றேன்டா, ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து இன்னைக்கு ட்ரிக் அடிப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இங்க இல்லையும் தானே, அங்க பாருங்க. பாருங்க என்ன சொல்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுங்க ஜி. இப்போ நம்ம பேக் எங்க வைப்போம்? பட் எங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு விட முடியாது, அது இருக்க வெயிட்டுக்கு. திறந்து இருந்து ஏதாச்சும் எடுத்து விட்டுட்டு இது பண்ணிடுச்சுன்னா சொல்ல. ஜூஸ் கடை நிறைய இருக்கு. ஆமா, நிறைய கடை இருக்கு. நிறைய கடை இருக்கு. நிறைய ஒரு மாதிரி ஜாலியா வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஓ மை காட், செம வியூ. உள்ள போனா தெரியும் எப்படி இருக்குன்னு. மத்ததெல்லாம் நல்ல வியூ. Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor, será un 3, rompe la pio. ஒரு விஷயத்தை நம்ம வந்து சந்தோஷமா அடையணும்டா, ஐயோ, இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு இருக்கு போல இருக்கு. வாழ்க்கை தத்துவம் பிளஸ் வாக்கிங். ஆமா, முடியலப்பா. இதுதான் இங்க கரும்பு ஜூஸ் நிறைய வச்சிருக்காங்க. மேபி ஏன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரணும் இல்ல, இங்கே வாங்கிக்கலாம் போல இருக்கு. என்னது, ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு போல இல்ல போல, இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே இங்க வாங்கியிருக்கலாம் போல. நீங்க பின்னாடி வரீங்க, பயப்படாதீங்க, நீச்சல் கவலைப்படாதீங்க. பின்னாடி வர, முன்னாடி போய் நீந்தி ஸ்ரீலங்காவை தொட்டுருவாரு. வாயா, மாங்காய் இருக்கு. வாங்கலாம் வாங்கலாம், எல்லாமே வாங்கணும்னு ஆசையா இருக்குது. பயங்கரமா சீட் பண்றாங்க. இது குடிக்கிற இடம் இல்ல, எப்படி இதெல்லாம் சொல்றது, தப்பான இது. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான். மீன்ஸ் ஏமாத்துறாங்க இல்ல, அவங்களோட வியாபாரத்துக்காண்டி நம்மள ஏதாவது பண்ண பாக்குறாங்க, அவ்வளவுதான். அதாவது இங்க குளிக்கவே முடியாது. இந்த குளிச்சுட்டு வரவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்றது, எங்க பாத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? குளிக்கல, இல்ல என்ன மசாஜ் பண்றாங்க? என்ன மசாஜ் அப்புறமா பண்ணிட்டோம். வாங்க அப்படியே ஆந்த வேலை பேசிக்கிருவோம். ஃபால்ஸ் இல்ல, ஃபால்ஸ் பட் எல்லாமே ஒரே தண்ணி ஒரே இடத்துக்கு தான் போறதுன்னு தோணுது. இதெல்லாம் நல்லா இருக்கும் தல. என்ன நல்லா இருக்கு, அதாவது இந்த தண்ணி போற அந்த ஃபால்ஸ் போற ரூட்டு, இந்த இடங்கள்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ரசிக்கணும் இயற்கையை. வாங்க, எப்படி ரசிக்கிறேன்னு சொல்லித்தரேன். மனசு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீல்ல இங்க வந்தா. உண்மையிலே அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி இயற்கை ஒன்றிய இடங்களுக்கு ஏன் மக்கள் வர்றாங்கன்னா, சம்டைம் we need to feel ourselves, inner feeling. வாங்க போவோம். என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு பார்த்தேன். நான் முஸ்லீம், சமீர்ண்ணா. ஓகே சமீர். நேரம் நல்லதா, டைம் நல்லதா, திசை நல்லதா, இந்த வருஷத்துல நினைக்கிற எண்ணம், நினைக்கிற ராசி வெற்றி ஆகுமா? இன்னும் உள்ள வந்து வெளில போறாரு. சாமி உதவி இருக்குதா, தெய்வ உதவி தானே பாரு. சாமி ரூம் பேர் அண்ணா? ஆமாண்ணா. சொல்ல வேண்டிய ஜோஷம், சொல்ல வேண்டிய சாஸ்திரம் கவனமா கேளு. இப்ப நீ ஜோஷம் பாக்குறது, சாஸ்திரம் பாக்குறது, சொத்து வேணும் பாக்குறது, சொக வேணும் பாக்குறது. நேரம் நல்லா இருக்குதா, டைம் நல்லா இருக்குதான்னு ஜோஷம் பாக்கு. உன்னோட நேரம் பத்தி, டைம் பத்தி, ஜாதகம் பத்தியில என்ன மிஸ்டேக் இல்லை. முன்ன பிடிச்ச கிரகம் கண்டம் தரித்திரம் எல்லாம் போன மாசம் 31 மாறி பெய்யாது. உன்னோட ஜாதகத்துல மனசோட உதவி உனக்கு கிடையாது, ஆனா கடவுள் உதவி கண்டிப்பா உனக்கு இருக்கு. மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல உதங்கும். எந்த காரணம் தொட்டாலும் கொஞ்சம் பொறுமை செய். உன்னோட ஜாதகத்துல இந்த மாசம் 30 முடியறதுக்குள்ள உங்க வீட்டுக்கு மேற்கு பார்த்து திசை இருந்து சில நல்ல காரணம், பொருளா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், மணியா இருக்கலாம், ஒரு நல்ல காரணம் கண்டிப்பா உங்க பேருக்கு கைக்கூடும். தீராத பல கஷ்டமா இருந்தாலும், மாறாத பல குழப்பமா இருந்தாலும் எல்லாம் உங்களை விட்டு மாறமே. உனக்கு பேருக்கு ஜோஷம் சாஸ்திரம்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீ வணங்கோட கடவுள் தான் வந்துக்குதான். எல்லாம் கொடுக்கும், எல்லாம் நாகரம் எல்லாம் வந்து இந்த பாரியா வந்த நேரம் கண்டிப்பா சகல காரியம் முடியும். டைம் பிரமாதமா இருக்கிறது உங்க ஜோஷம் சாஸ்திரத்துல இந்த வருஷம் பார்க்கணும் அவசியமே இல்லை. நீ என்ன சாமி கும்பிடுற, சாமி விஷயம் கையில ஒண்ணுடுங்க. கையில ஒண்ணா எல்லாம் நல்லா இருக்குதுன்னா ஒன்றும் பயமே இல்லைண்ணா.
வெள்ளியார் வந்த நேரம் உங்களோட தினைகள் தீரும், உங்களோட கஷ்டங்கள் மாறும். இந்த 2026 முடியறதுக்குள்ள வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. சொல்ல புரிஞ்சுக்குவாங்க. நீங்க நம்மனதை கண்டிப்பா கை கொடுக்கணும். உங்களுக்கு மழை போல ஆபத்து வந்தாலும் பனி போல உதங்கணும். எந்த காரணம் தொட்டாலும் பொறுமை செய்யுங்க, கண்டிப்பா நீங்க சாதிக்கணும். நல்லா இருக்குது, நான் ஒன்றும் பயம் இல்லை. இதுக்கு சிவன் பார்வதி வந்து வரம் கொடுக்கிற தெய்வம், அழிக்கிற தெய்வம் கிடையாது. இதுக்கு மேல பொண்ணு வரம், அதாவது வரம் தன்னாலும் தேடி வரும். சொல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல அந்த தரித்திரம் எல்லாம் உங்கள்ட்ட விளங்கி போயாச்சு. இதுக்கு மேல நீங்க எந்த காரணம் தொட்டாலும் கண்டிப்பா நீங்க சாதிக்க வேணும்னு இருக்குது. சொல்லுவீங்களா? எனக்கு இங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் டிஸ்ட்ரிக் பெருசாகுது. உங்களுக்கு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். பாருங்க, நல்லா போறாங்களே, நல்லா வராங்களே, கஞ்சியே குடிச்சாலும் கெருமை குடிச்சு நிம்மதியா வாழ்றாங்க. சரி, டிஸ்ட்ரிக் ஒன்று தான் இப்படி வேற ஒன்றும் செய்வனும் மரப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சூப்பர், நல்லா இருக்குங்க. பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஜோசியம் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை தலைவர். அவசியம் பார்த்தாச்சு இருக்கு. ஜோசியம் பார்த்து வச்சிருக்குங்க, இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. பட் நல்லது நடக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, பார்ப்போம். நல்லது நடக்கலன்னு சொல்லியிருந்தா கூட எது சொன்னாலும் நம்ம வந்து அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு வாய்ப்பு பேசியிருப்போம். நல்லது நடக்குதுன்னா எல்லாருக்குமே அது ஓகே தான், எல்லாருக்கும் ஓகே ஆயிரும். இதே அவர் வேற ஏதாவது சொல்லித்தாருன்னா நம்ம மனசு என்ன சொல்றேன், இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லியிருப்போம். தெரியல, நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க போட்டோம். விருப்பம். பட் எனக்கு நம்பிக்கை தான். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது, அதுதான் நான் நம்புறவன். அதனால இது வந்து நாங்க சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி பண்ணோம், அவ்வளவுதான். ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணோம். தப்பா எடுத்துக்காதீங்க. யாருமே நம்பிக்கை இருந்தவங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, சும்மா தான் செக் பண்ணோம். பாய்.